சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக எம்எல்ஏ வீடு புகுந்து அதிரடி கைது, போலீஸ் குவிப்பு. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்ததில் இருந்து கடந்த திமுக ஆட்சி கால புகார்கள் மற்றும் முறைகேடுகள் மீதான சட்ட நடவடிக்கைகள் முன்னாடி எப்போதும் இல்லாத அளவில் வேகமாக தற்போது நடைபெற்று வருது. கடந்த 60 நாட்களில் அடுத்தடுத்து வழக்குகள் மற்றும் நீதிமன்ற சட்ட போராட்டங்களால் திமுகவோட கூடாரம் பெரும் அதிர்ச்சியை சந்திச்சிருக்கு. இந்த நிலையில் திமுகவின் முக்கிய புள்ளியும் முன்னாள் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருமான பி. மூர்த்தி விஜய் அரசின் அடுத்த இலக்கா மாறியிருக்கிறார். கடந்த திமுக ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் கட்டுக்கடங்காத முறைகேடுகள் நடந்ததா சட்டத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அண்மையில் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வச்சார். தமிழகத்தில் உள்ள 589 சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் அமைச்சரின் ஏஜென்ட்டுகள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு சொத்து பதிவிற்கும் 20% கமிஷன் பெறப்பட்டதா நிர்மல்குமார் குற்றம் சாட்டியிருக்கிறார். இரவு 9 மணி வரை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவுகள் நடப்பதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டு வருவதா தாவேக அரசு தற்போது தெரிவிச்சிருக்கு. தற்போது பி. மூர்த்தி அமைச்சராக இருந்த காலகட்டத்தின் முக்கிய கோப்புகளை விஜய் அரசு தீவிரமாக ஆய்வு செஞ்சுட்டு வருது. அவர் மீது முறையான வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுப்பதற்கான அனுமதியை கோர ஆளுநருக்கு விரிவான அறிக்கை அனுப்பவும் பணிகளை அரசின் சட்டப்பிரிவு அதிவேகமாக மேற்கொண்டு வருது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள பி. மூர்த்தி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களை வெளியிடுமாறு சவால் விடுத்திருக்கிறார். எனினும் விஜயின் அடுத்த பிடி மூர்த்தியை நோக்கி பாயப்போகிறது என்பதை தலைமை செயலக வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் பி. மூர்த்திக்கு வலை விரிக்கப்படுவதற்கு முன்பாக கடந்த சில வாரங்களில் விஜய் அரசு திமுகவின் முக்கிய தலைவர்களை பல ஆக்ஷன்களை எடுத்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது தாவேகாவினர் புகார் அளித்தாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் அவரது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த சில மணி நேரங்களிலேயே தூத்துக்குடி மாவட்ட காவல்துறையினரால் அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். விளாத்திக்குளம் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் முதல்வர் பற்றி தவறாக பேசியதாகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் பொது அமைதிக்கு குந்தம் விளைவித்ததாகவும் நள்ளிரவில் அவர் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோதமாக பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே தொடரப்பட்ட வழக்குகளில் முன்னாள் அமைச்சர்களான பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜி ஆகியோரை தாமதமின்றி தீவிரவா விசாரணை நடத்தவும் நீதிமன்ற விசாரணையை வேகப்படுத்தவும் விஜய் அரசு ஆளுநரிடம் சிறப்பு அனுமதியை கேட்டிருக்கு. மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர்களில் 20 முதல் 30% வரை கமிஷன்கள் முறைகேடுகள் நடந்ததா சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் ஏவா வேலு, கே.என். நேரு ஆகியோருக்கு எதிராக முறையான விசாரணையை நடத்த விஜய் அரசு ஆளுநரிடம் கோப்புகளை சமர்ப்பித்திருக்கிறது. மேலும் இந்த அதிரடி நடவடிக்கைகளுக்கு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். விஜய் அரசு ஆட்சி நிர்வாகத்தில் உள்ள சவால்களை மறைக்க காவல்துறையை ஏவி சினிமா பாணி பழிவாங்கும் அரசியலை நடத்துவதா அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை காலையில் கைது செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வச்சிருந்தாங்க. இதனையடுத்து அங்கு திமுகவினர் போராட்டத்தில் குதிச்சாங்க. மேலும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரை விமர்சித்து பேசினார் என்று கைது செய்துள்ள சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிப்பதா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் சொல்லியிருக்கிறார். அதாவது நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் தாவேகாவினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செஞ்சாங்க. விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் தூத்துக்குடியில் போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அவர்கள் விடுதலை செய்ய வலியுறுத்தி கோவில்பட்டியில் திமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் அவங்க ஈடுபட்டாங்க. மேலும் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினாங்க.
இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வச்சாங்க. இந்த சாலை மறியல் போராட்டத்தினால சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் அவர்களை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சரை விமர்சித்து பேசினார் என்று கைது செய்துள்ள சோஃபா மாடல் அரசை வன்மையாக கண்டிப்பதா எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கிற பதிவில், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் அண்ணன் ரஞ்சிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு ஒரே நாள் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட நிலையில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செஞ்சிருக்கிறீங்க. பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்பதற்காக மக்கள் பிரதிநிதி என்றும் பார்க்காமல் காலை 6 மணிக்கே காவல்துறை வீட்டுக்கு அனுப்பி கைது செய்து விசாரணை என்ற பெயரில் எஸ்பி அலுவலகத்தில் அடைத்து வைப்பது உச்சபட்சமான அடக்குமுறை. இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்ணாலேயே குற்றம் சாட்டப்பட்ட தாவேகா எம்எல்ஏ கைது ஏதும் செய்யப்படாமல் லாரி டயர்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் கழக சட்டமன்ற உறுப்பினர்களை மட்டுமின்றி அவர்களை குறிவைத்து காவல்துறை கைது செய்கிறது. எதிர்க்கட்சியினர் பொதுக்கூட்டம் நடத்தினா அங்கே அரசிற்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்று ஆளும் கட்சியினர் எதிர்பார்ப்பது அவர்களின் அறியாமையே காட்டுகிறது. ஆளும் அரசின் சரி தவறுகளை சுட்டி காட்டுகின்ற விமர்சிக்கின்ற மாபெரும் ஜனநாயக கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்கு. இது புரியாமல் பேசினாலே கைது என்று தொடரும் இந்த அரசின் அராஜகத்தை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனவத் இதுபோல் எத்தனை கைதுகளை செய்தாலும் கழக உடன்பிறப்புகள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் இந்த ஆட்சியாளர்கள் பின்னடைவை சந்திக்கப் போவது உறுதி என சொல்லியிருக்கிறார். மேலும் விஜய் அவர்கள் தொடர்ந்து திமுகவில் உள்ள முக்கியமான தலைகளை குறிவைத்திருக்கிறார். அவர்கள் மீது தொடர்ந்து ரைடுகள் நடத்தப்படும், அமலாக்கத்துறை மூலமாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற விஷயமும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. மேலும் தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மார்க்கண்டேயனை அழைத்து சென்று விசாரணை நடத்தினாங்க. தொடர்ந்து காவல்துறையினரின் சுமார் 11 மணி நேர விசாரணைக்கு பின் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை மருத்துவமனை பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றாங்க. தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பின் தூத்துக்குடி ஜேஎம் கோர்ட் 1 குற்றவியல் நீதித்துறை நடுவர் சுமதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். மேலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கண்ணன் மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் தரப்பு வழக்கறிஞர்கள் அலெக்சாண்டர், பாபு செல்வன் தங்கள் வாதத்தை எடுத்து வச்சாங்க. இதைத் தொடர்ந்து இரு தரப்பு வாதங்களையும் கேட்டு வழக்கு விசாரணை செய்த மாஜிஸ்ட்ரேட் சுமதி தமிழக முதல்வர் குறித்து மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதால விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்து 14 நாள், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். இதனையடுத்து அவரை சிறைக்கு போலீசார் அழைத்து சென்றாங்க. மேலும் இதை வன்மையாக கண்டிருச்சிருக்கும் மு.க. ஸ்டாலின், அதிகாரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அரசு செய்யும் சாத்தான் வேலைதான் இது. கூடிய விரைவில் இந்த அரசை கவிப்போம். மேலும் தாவேகாவில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் திமுகவில் வந்து இணைவார்கள் என ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். விஜய் அவர்களும் தற்போது அனைத்து திமுகவின் மாஜி ஊழல் அமைச்சர்களையும் குறிவைத்திருக்கிறார். கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் திமுகவால் எழுந்திருக்கவே முடியாது என்பது மட்டும் நிச்சயமாக நாம் கூறலாம்.